ஹாய், வெல்கம் பேக் டு ஃப்ளோயிங் ஃபிஷ். தண்டே விடாமூச்சியோட பேரலாக இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு பிப்ரவரி 6 ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு படம். தெலுங்கு பட உலகை பொறுத்த வரைக்கும் நாகேஸ்வர ராவ், ஏஎன்ஆர்னு அஃபெக்ஷனேட்டாக எல்லாருமே அவரை ரெஃபர் பண்ணுவாங்க. இட்ஸ் அ லெஜெண்டரி ஆக்டர், பேத்தோஸ் கிங்னு சொல்லலாம். தேவதாஸ் அந்த கதாபாத்திரத்தில் பாலிவுட்டில் இதர சினிமா துறைகள் ஒரிஜினல் லாங்குவேஜஸில் பல நடிகர்கள் நடிச்சிருந்தாலும் நாகேஸ்வர ராவ் நடித்தது தான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எவர்னு ஜென்ரலான கருத்து மட்டும் இல்லை, பாலிவுட் ஆக்டர் திலீப் குமாரே சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான நடிகர் அவர். அவரோட படங்கள் ரொம்ப சிறப்பாக ஓடி பல நூற்றுக்கணக்கான படங்களில் வெற்றிகரமாக நடித்த ஒரு லெஜெண்டரி ஆக்டர் அவர். அடுத்த ஜென்ரேஷன் அவரோட சன் நாகார்ஜுனா, அவரும் ஒரு ஸ்வாஷ் பக்லிங் ஹீரோவாக வலம் வந்தவர். இன்றைக்கும் அந்த யங் லுக்ஸ் கொஞ்சம் கூட குறையாமல், அன்று கன்ற மேனிக்கு கொஞ்சம் கூட அழிவு இல்லாமல் அழகாக இன்றைக்கும் ஹீரோவாக வலம் வர ஒரு ஆக்டர். அடுத்த ஜென்ரேஷன் சேனு அஃபெக்ஷனேட்டாக ரெஃபர் பண்ணப்படுற நாக சைத்தன்யா, அக்கினேனி நாக சைத்தன்யா, அவரும் வந்து டாலிவுட் பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு ஹீரோ. அவரோட நடிப்பில் அவர் வந்து தண்டேலுங்கிற கதாபாத்திரம், தண்டேலுங்கிற வார்த்தை வந்து ஒரு லீடரை குறிக்கும். அந்த ஒரு தண்டேலாக அவர் நடித்து வெளிவந்திருக்கிற படம் தான் கீதா தயாரிப்பில் சந்து இயக்கியிருக்கிற ஒரு சிறப்பான படம். சாய் பல்லவி அவருக்கு இணையாக நடிச்சிருக்காங்க. ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ணி இந்த படத்தோட திரைக்கதையை உருவாக்கினதுன்னு இன்ஃபர்மேஷன். அதாவது ஒரு கடற்பரப்பு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன இடம், சீகா குளம்னு ஒரு இடம், ஒரு ஸ்டேஷன், அது பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம். அங்கே இருக்கிற மக்கள் வந்து கடல் சார்ந்து மோஸ்ட்லி வந்து ஃபிஷர்மேன் ஃபோக்ஸ். அவங்க வந்து வருஷத்தில் 9 மாதம் குஜராத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் ஒரு ஸ்டேட்டுக்காக, அங்கே இருக்கிற ஒரு பர்சனுக்காக அவங்க போட்ஸ் எடுத்துகிட்டு போய் ஃபிஷிங் பண்ணி 9 மந்த்ஸ் அங்கே வந்து சம்பாதிச்சு அதுக்கப்புறம் 3 மந்த்ஸ் இங்கே வந்து இருப்பாங்க, திருப்பி 9 மந்த்ஸ் போயிடுவாங்க. அது மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் போயிட்டுருக்கு அவங்க லைஃபு. அதில் ராஜுங்கிற நம்ம ஹீரோ சேயை வந்து முக்கிய நபர். அவங்க அப்பா வந்து தாண்டியில இருந்தவர். இப்போது எல்லாரையும் வழிநடத்தி செல்வது வந்து நம்ம ஒரு ஆக்டர் வந்து ஆடுகளம் நிறைவாகவே சிறப்பாகவே பண்ணியிருக்காரு அவர் அந்த ரோல். ஒரு கட்டத்தில் இவரோட தாக்கம் வந்து மேம்பட ஒரு தப்பை தட்டி கேட்குறது. ஏன்னா அந்த தண்டேலுங்கிற ஒரு அதோட குணாதிசயம் என்னென்னா, அந்த ரோல் பிளே, அந்த லீடரோட ரோல் பிளே வந்து நல்லதுலேயும் கெட்டதுலேயும் முன்னால் இருந்து மக்களை வழிநடத்தி செல்வது. ஒரு நல்லது நடக்குன்னா முன்னால் இருந்து அதை நடக்க வைக்கிறது. அதே மாதிரி கெடுதல் நடந்தால் அந்த அபாயத்துலேருந்து இதர மக்களை காப்பாற்றி அவங்கள அதுலேருந்து வெளியே கொண்டு வந்து தான் கடைசியால் வெளில வரணும், அவங்களெல்லாம் சேவ் பண்ண போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு ரோல் பிளே அதை அழகாக நிறைவாக பல காட்சி அமைப்புகள் மூலம் டைரக்டர் வந்து அதுக்குரிய சுச்சுவேஷன்ஸை கிரியேட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. மணல் கொள்ளைக்கு பற்றியும் இருக்குது. அங்கேயும் போய் ஒரு சண்டை போட்டு அதை தொடர்ந்து தான் வந்து அந்த தண்டேலுங்கிற போஸ்ட்டே அவர் தான் சரியான ஆள்னு அந்த ஊர் மக்கள் அவரை ஏற்றுக்கிறாங்க. இனிஷியேட்டட் பை நரேன். இப்படி போகும்போது சாய் பல்லவி வந்து சத்யாங்கிற ஒரு கதாபாத்திரம், அதே கிராமப்புறத்தில் அதே இடத்துல வந்த ஒரு பொண்ணு. 2 பேரும் மேட்லி லவ் வித் ஈச் அதர். அவ்வளோ ஒரு பரஸ்பரம், ஒரு அந்யோன்யம், ஒரு காதல். அதாவது இவங்க இந்த 2 லீட் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆன்லைன் கெமிஸ்ட்ரி ரொம்ப பர்ஃபெக்டாக பியூட்டிஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா அந்த ரொமான்டிக் இன்டர்லூட்ஸ் தவிர நடன காட்சிகள், குறிப்பாக வந்து ஒரு சிவதாண்டவம் மாதிரி, சிவன் கோயில் முன்னால் ஒரு டான்ஸ், ஒரு குரூப் டான்ஸ் மாதிரி. இது 2 பேருமே போட்டு அதில் ஃபுட் ஒர்க் அண்ட் டான்ஸ் மூவ்மெண்ட் அபாரமாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம டிஎஸ்பி தேவி ஸ்ரீ பிரசாதை பற்றி கண்டிப்பாக அதில் குறிப்பிட்டே ஆகணும். அவரோட ஒரு ஃபுட் டேப்பிங் மியூசிக் இப்போ வர பெரும்பாலான படங்கள், புஷ்பா 2 போன்ற பல படங்களில் சூப்பர் ஹிட் சாங்ஸை கொடுத்தவர். இந்த படத்துலேயும் அது மாதிரி சூப்பர் ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையும் பின்னி பெடல் எடுத்திருக்காரு அவர். குறிப்பாக சொல்லணுன்னா முக்கியமான எமோஷன்ஸ் வந்து ஷோகேஸ் ஆகும்போது ஒரு வயலின் பிட் போடுறாரு, தீம் மியூசிக் மாதிரி. ஸோ அது ரொம்ப அழகாக ஃபிட்டாக இருக்குது. ஸோ இவங்க வந்து இது மாதிரி இவங்க லவ் போகும்போது ஒரு ஸ்டேஜில் இவன் வந்து நம்ம லவ்வர் வந்து இது மாதிரி ரிஸ்க் எடுத்து வாழறாரு, அதனால இனிமேல் நீ போகக்கூடாது, இங்கேயே இருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவரும் தலையாட்டுறாரு. ஆனாக்கா ப்ராமிஸும் பண்ணுறாரு. ப்ராமிஸ் அவங்க சத்தியம் வாங்கிக்கிறாங்க.
அதை பிரேக் பண்ணிக்கிட்டு அவர் ப்ரொசீட் பண்ணுறாரு. அதனால் அவங்க ரொம்ப கோவப்பட்டு இனிமேல் உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லவ் கிவ் பண்ணிடுறாங்க. உள்ளக்குள்ள புழுக்கமாக இருந்தாலும் அதை ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த கட்டத்தில் அவர் அங்கேயும் பிரச்சனை வருது. ஒரு பயல சிக்கி பாகிஸ்தானில் ஒரு பிணை கைதெல்லாம் மாறி அங்கே போய் ஜெயிலில் போடுறாங்க இவங்க குரூப் ஆஃப் பீப்புளை. ஸோ இவளும் போராடி சத்யா கேரக்டர் அதை சாய் பல்லவியும் போய் அதுக்காக முயற்சிகள் எடுத்து ஒரு வழியாக வந்து சேர்றாங்க. கடைசியில் அவங்க கோவம் தெரிஞ்சு 2 பேரும் இணைய முடிஞ்சுதாங்கிறது தான் படத்தோட கிளைமேக்ஸ். விறுவிறுன்னு இப்போது போகக்கூடிய ஒரு திரைக்கதை, அப்போ ஆர்ப்பாட்டமான மியூசிக்கு, உன்னதமான நடிப்பு எல்லாம் சேர்ந்து குட் டைரக்டோரியல் ஃப்ளாஷஸ் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை ஒரு ஹோல்சம் என்டர்டெய்னராக நமக்கு ஷோகேஸ் பண்ணுது. இந்த படத்தில் இன்னொரு குறிப்பிடத்தக்க நடிகர் வந்து நம்ம ஊர் கருணாகரன் ஒரு பர்ஃபெக்ட் கேமியோ, ஒரு ஜென்டில்மேன்லியாக பண்ணியிருக்காரு. அதாவது சே வந்து அங்கே வந்து குஜராத்தில் இருக்கும்போது அவங்க அப்பா பிருத்திவிராஜ், பப்ளு பிருத்திவிராஜ் வந்து அவரை மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுத்தேன்னா அவருக்கு வந்து ராஜுவை தம் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லை இந்த ரிஸ்க் ஃபேக்டர்னால. ஸோ அது ஒரு பக்கம் போக அவரோட கதாபாத்திரம், அவரோட ஆக்டிவிட்டீஸ், மூமெண்ட்ஸ், கடைசியில் அவரோட ஒரு கெஸ்டர் எல்லாமே வந்து ஒரு கட் ஃபைன் கேமியோ. தமிழ் படங்களில் கூட அவ்வளோ சிறப்பாக அவர் கருணாகரன் நடித்தாருக்காங்கிறத விட மிஞ்சி இந்த படத்தில் அவ்வளோ ஆழமாக அழுத்தமாக ஒரு மிகையில்லாத நடிப்பை கருணாகரன் வழங்கியிருக்காரு. மொத்தத்தில் பார்த்து ரசிச்சவல்ல ஒரு லவ் ஸ்டோரி பிளெண்டட் வித் ஆக்ஷன் அண்ட் எமோஷன்ஸ். வெல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை பற்றிய டிஸ்கஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.